வாழ்க்கையில பெரிய கடன் பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். கடன் பிரச்சனை சரி பண்றதுக்கு. இப்ப உங்களுக்கு இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஆரம்பமான நாள். சரிங்களா? சரி. அது என்ன பண்ணணும்ன்றது இப்ப வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சிக்கிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள பிரச்சனை, எந்த பிரச்சனை முதல்ல காட்டுறதுனே தெரியாது. அப்படி ஒரு சிக்கலான பிரச்சனை. சிக்கல். வாழ்க்கையே ஒரு சிக்கல். என்னமோ புரியல ஒரு மாதிரி எதைதான் முதல்ல ஆரம்பித்து சரி பண்ணதே தெரியலப்பா. இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குனாலும், உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குனாலும், அது சரி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் டே தான் இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு சிக்கலான வாழ்க்கை முதல்ல எதை சரி பண்ணால் அடுத்த ப்ராப்ளம் சரியாகும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அடுத்தது உங்கள் கடன் பிரச்சனை சால்வ் ஆக ஆரம்பிக்கும். என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா? இது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் உகந்தது தாங்க. சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குன்னு கோயிலுக்கு போய் ப்ரே பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக, செழிப்பாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக எல்லா சிக்கலும் தீர்ந்து சூப்பராக வாழ ஆரம்பிச்சிருவோம். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. வாழ்க்கையில் பெரிய கடன் பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். கடன் பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுக்கு இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஆரம்பமான நாள். சரிங்களா? சரி. அது என்ன பண்ணணுன்றது இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அடுத்தது வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாங்க. ஏதோ 1 2 பிரச்சனை அங்கே இங்கே வந்து ஓகே. அது வாழ்க்கையில் நார்மலாக சல்தா ஹே குட்டியார் பரவாயில்ல, அப்படியே எப்பயாவது ஒரு பிரச்சனை வர்றது ஓகே தான் இருக்கும். ஆனால் சிலருக்கு பிரச்சனைக்குள்ள பிரச்சனை இந்த இடியாப்பம் சுற்றி இருக்கும் பாருங்க. இந்த நூல்லாம் சுற்றி சிக்கிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள பிரச்சனை, எந்த பிரச்சனை முதல்ல காட்டுறதுனே தெரியாது. அப்படி ஒரு சிக்கலான பிரச்சனை. சிக்கல். வாழ்க்கையே ஒரு சிக்கல். என்னமோ புரியல ஒரு மாதிரி எதைதான் முதல்ல ஆரம்பித்து சரி பண்ணதே தெரியலப்பா. இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குனாலும், உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குனாலும், அது சரி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் டே தான் இந்த நாள். எந்த நாள்னு கேட்குறீங்களா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. என்னைக்கு? 19ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. சாதாரணமாக புரட்டாசி மாதம்னால எல்லாருக்கும் தெரிஞ்ச வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு ரொம்ப சிறப்பான நாள், உகந்த நாள். அது மாதமே நாள் மட்டும் இல்லை, மாதமே உகந்தது. அந்த மாதத்தில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. அதில் நம்ம பெருமாளை கும்பிடும் போது வெங்கடாஜலபதி திருப்பதி கோயிலெலாம் போய்ட்டு நமக்கு நிறைய நல்லது நடக்கும். எல்லாமே சரிதான். அதில் வரக்கூடிய, அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த அந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு, அந்த பிரதோஷ நேரத்தில் நீங்கள் கோயிலில், சிவன் கோயிலில் இருந்து அந்த சிவனுக்கு தேவையான சில விஷயங்கள் சொல்கிறேன். அந்த விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு சிக்கலான வாழ்க்கை முதல்ல எதை சரி பண்ணால் அடுத்த ப்ராப்ளம் சரியாகும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அடுத்தது உங்கள் கடன் பிரச்சனை சால்வ் ஆக ஆரம்பிக்கும். என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா? இது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் உகந்தது தாங்க. உங்களுக்கு பிரச்சனை தீர வேண்டும் என்றால் நீங்கள் தான் இதை செய்ய வேண்டும். உங்களால் முடிஞ்சால் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே அருகம்புல் கிடச்சா அந்த அருகம்புல் உங்கள் கையால் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட அருகம்புல் கிடைக்கல, கடையிலாம் போய் வாங்கணும், அருகம்புல் ஒரு கட்டாக வாங்கிக்கோங்க. 1 கட்டு 2 கட்டை மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் பறிச்சுட்டு வந்தாலும் சரி, வாங்கிட்டு வந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அருகம்புல் வாங்கின பிறகும், அருகம்புல் கையில் எடுத்த பிறகும் உங்களுடைய மனநிலை எப்பயுமே உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு, நான் நிம்மதியாக இருக்குன்ற மனநிலையோடு ஆரம்பிச்சிருங்க அப்போலேருந்தே. சரிங்களா? ஏன்னா எப்போ உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் கிடச்சிதோ, நீங்கள் கையில் தொடுறீங்களோ, உங்களோட சக்தி நிலை மாறுகிறது. அப்போ உங்களோட எண்ண நிலைகளும் மாறும். ஆனால் நம்ம அதை உணர மாட்டோம். இப்போ நம்மளே மாற்றிக்கிறோம். இப்போ அந்த அருகம்புல் எடுத்துக்கிட்டு ஒன்று பறிச்சுட்டு வந்தாலும் சரி, கடையில் வாங்கிட்டு வந்தாலும் சரியா, தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, நிழல் லைட்டாக உலர வைங்க. கொஞ்ச நேரம் அப்படியே காய வைங்க. ஃபேன்லாம் போட்டு காய வைக்கணும், சும்மா அப்படியே வச்சாலே போதும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அது தானாக காஞ்சிரும் இங்கே வீட்டுக்குள்ளேயே. சரிங்களா? காஞ்சிரும், லைட்டாக அதாவது ஈரப்பசம் லைட்டாக தான் இருக்கும். அந்த அருகம்புல் என்ன பண்ணுங்க, நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு கோயில் கிளம்பி போயிடுங்க. கோயிலில் போயிட்டு எங்கள் சிவன் கோயிலுக்கு போயிடுங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு எப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அந்த மாதிரி போயிடுங்க. 3 4 மணிக்கு போயிடுங்க. கோயில் எப்போ திறப்பாங்களோ அப்போ போயிடுங்க. போயிட்டு கோயிலில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பூ கட்டுற மாதிரி அருகம்புல் கட்டுறது தனி டெக்னிக். அந்த மாதிரி அருகம்புல் கட்டுங்க. யாருக்கு? நந்திய பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் 2 மாலை கட்டுற அளவுக்கு உங்கள்கிட்ட அருகம்புல் இருக்கணும். சரிங்களா? அது கொஞ்சம் தாங்க இருக்குது அருகம்புல், கொஞ்சம் தாங்க கிடச்சிது, கொஞ்சம் கொஞ்சமாக கூட கட்டுங்க, பரவாயில்ல. பட் ஆனால் அங்கே இருக்கிற சாமிக்கு போடுற மாதிரி கட்டுங்க. சரி, இப்போ இந்த அருகம்புல் நமக்கு மாலையாக கட்டும் போது எந்த உணர்வில் இருக்கணும் வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குது, உங்கள் மனசு நல்லா இருக்குது, உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குன்ற மனப்பான்மையோடு அந்த அருகம்புல் கட்டுங்க. எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுங்க, அது கஷ்டமாக இருக்குதுங்க, எனக்கு இது சரியில்லைங்க, அது சரியில்லைங்க குறை சொல்லிக்கிட்டே கட்டாதீங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்தது. இப்போ நீங்கள் அருகம்புல் கட்டும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. சரிங்களா?
இதுக்கப்புறம் சால்வ் ஆயிடுச்சு. அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும்னா, எனக்கு நல்லா தாங்க இருக்குது, வாழ்க்கை நல்லா ஏற்கனவே இருந்துச்சு, அது இருந்தது, இப்போ இருக்குது. அந்த அந்த மனநிலையில் உணர்வோடு நீங்கள் கட்டுங்க. முக்கியமாக இந்த உணர்வு தான் நமக்கு தேவைப்படுகிறது. சரிங்களா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த பெண்கள்லாம் சேர்ந்து அப்படியே கூட்டமாக அப்படி ரவுண்டாக உட்காந்துப்பாங்க. உட்காந்துட்டு கோயிலேருந்து அருகம்புல் கதை பேசிக்கிட்டே, அங்கே என்ன திரும்பச்சு, இங்கே என்ன திரும்பச்சு, இந்த மாதிரிலாம் கதை பேசாதீங்க. கோயிலில் போய் உட்காந்துருக்கோம். கதை பேசுறது வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுங்க, ஃபோனில் போய் பேசுங்க, எங்கே வேணாலும் பேசுங்க. கோயிலுக்கு வந்திருக்கணும், சாமி கும்பிட்டு வந்திருக்கோம், பக்தியோடு இருங்க, மனசு உணர்வு நிலை பக்தியோடு வச்சுருங்க. சரிங்களா? எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் பெருசாக இல்லைங்க, சொல்கிற அளவுக்கு எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எனக்கு இன்னும் சிறப்பாகும். ஏற்கனவே கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்குது, இன்னும் நல்லா இருக்கணும். அப்படின்னா இப்போ அந்த அந்த நேரத்தில் அருகம்புல் கட்டும்போது ஓம் சிவாய நமக, ஓம் நம சிவாய இந்த மந்திரம் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே கட்டுங்க. பிரச்சனை இருந்தால் நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டுங்க. பிரச்சனை இல்லை, பெருசாலாம் இல்லைங்க, நான் வாழ்க்கையில் முன்னேறணும், பெரிய லெவலில் முன்னேறணும்னா ஓம் சிவாய நமக, ஓம் நம சிவ, உங்களுக்கு அந்த நேரத்தில் எந்த மந்திரம் உள்ளுக்குள்ளேருந்து வருதோ அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டு அருகம்புல் கட்டுங்க. இதற்காக நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இதற்கு சந்தன அபிஷேகம், இது விபூதி அபிஷேகம், எல்லாத்துக்குமே அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது சிறப்பு. அதையெல்லாம் தாண்டி அருகம்புல் அன்னைக்கு போகிறது ரொம்ப ஸ்பெஷலானது. சரிங்களா? வாழ்க்கையில் சிக்கல் சரியாகணும், முதல்ல எந்த சிக்கலை கழட்டுறதுன்னு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறமா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் சீர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அருகம்புல் மாலை கட்டிட்டு பூஜைலாம் முடிஞ்ச பிறகு ஐயர்கிட்ட சொல்லி, அவங்க பூஜை பண்ணுறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட சொல்லி அருகம்புல் மாலை நந்திய பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் போட சொல்லுங்கள். நிச்சயமாக அலங்காரம்லாம் முடிஞ்ச பிறகு போடுவாங்க. நீங்களே கேளுங்க, முடிஞ்சால் கேட்டு சில கோயில் அளவு பண்ணுவாங்க. நீங்களே உங்கள் கையால் வந்து நந்திய பெருமானுக்கு போட முடியும்னா மனசார எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி நந்திய பெருமானு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிட்டு போடுங்க. இல்லை அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு கொடுத்து அவங்களே போடுவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நிச்சயமாக நிறைய கோயிலில், மோஸ்ட் எல்லா கோயிலையும் அன்றைக்கி பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த பிரசாதம் வாங்குங்க, நன்றி உணர்வோடு வாங்குங்க. இந்த பிரசாதம் ஒரு அமிர்தம். உங்கள் மனசார நீங்கள் வந்து சிவனுக்கு செஞ்சுருக்கீங்களா? அதுவும் எப்போ? பிரதோஷ காலத்தில், அதுவும் வெள்ளிக்கிழமை, சுக்கிரன் வேறு. வெள்ளிக்கிழமை சுக்கிரனால் சுகபோகமான வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர். அப்போ கடன் பிரச்சனை சரியாகணும்னா பொருளாதாரம் தேவைப்படுகிறது. சிக்கல் சரியாகணும், சிக்கல் சரினா நம்ம சுகமாக வாழ முடியும். அப்போ அந்த சுக்கிர பகவானோட எனர்ஜி அன்னைக்கு கிடைக்கும். இந்த உணவு இருக்குது பாருங்கள், அந்த பிரசாதம், அந்த பிரசாதத்தை நன்றி உணர்வோடு எனக்கு நீங்கள் சாப்பிட்ற ஒரு பருக்கு அந்த ஒரு என்ன கொடுத்தாலும் சரிங்க, கொஞ்சம் எடுத்து வாயில் வைக்கும்போது அப்படியே மனசார அப்படியே மனமுறிக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே போகும்போது அப்பாடா வாழ்க்கை சூப்பராக இருப்பா, என் உடம்பு ஆரோக்கியமாக இருப்பா, எல்லாமே நல்லா இருக்குப்பா. அந்த சக்தி நிலை உங்களை சுற்றி இருக்காங்க. எது நீங்கள் நல்லா இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்க, அந்த சக்தியில் உங்களை சுற்றி இருக்காங்க. அந்த உணர்வோடு நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கேயே நிறைய பேர் என்ன தெரியுமா அங்கே பண்ணுறாங்க, கோயிலுக்கு போயிட்டு இது இன்னொரு பிளேட் கொடுங்களேன், அதை இன்னொரு பிளேட் கொடுங்களேன்னு சொல்ல மொத்தமாக சேர்த்து வீட்டுக்கு டின்னர் கொண்டு வந்துடுறாங்க. இது பிரசாதம். பிரசாதம்னா பிரசாதமாக சாப்பிடுங்க. சிலர் கோயிலேருந்து பிளேட்டில் வச்சு டின்னராகவே கொடுக்குறாங்க, அங்கேயே சாப்பிட்டு வந்துடு. வீட்டுக்கு கொண்டு போனால் பசங்களாம் சாப்பிடுவாங்க, கோயிலுக்கு அழைச்சிட்டு வாங்க. பசங்க கோயிலுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அழைச்சிட்டு வாங்களேன். இந்த சக்தி நிலை மாற்றம் ஏற்படும் அவங்களுக்கும். நம்ம பிரசாதம் மட்டும் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தா அவங்களுக்கு வயிறு தான் நிறையும். கோயிலுக்கு வந்தாங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய சக்தி நிலை நிறையும், உடம்பே அந்த சக்தி நிலை நிறையும் அவங்களுக்கு. அதனால் கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்து சிலர் வீட்டில் ரொம்ப வயசானவங்க கோயிலுக்கெல்லாம் வர முடியல, அவங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க, பரவாயில்ல. சரிங்களா? டின்னராக இதை நினச்சி சாப்பிடாதீங்க, இதை பிரசாதம்னு நினச்சி சாப்பிடுங்க. அந்த சாப்பிடும்போது அந்த உணர்வோடு சாப்பிடுங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அருகம்புல் மாலை போடுங்க. அன்னைக்கு ஃபுல்லாகவே முடிஞ்ச அளவு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபுல்லாகவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குன்னு கோயிலுக்கு போய் ப்ரே பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக, செழிப்பாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக எல்லா சிக்கலும் தீர்ந்து சூப்பராக வாழ ஆரம்பிச்சிருவோம். வாழ்க வளமுடன்.